என்ன குட்டி ஜுவல்லரி ஷாப்ல தனியா நிக்கிற? மைக்காரரே, இங்கேயும் வந்துட்டீங்களா? என்ன குட்டி தங்கம் வாங்க வந்தீங்களா? நான் வாங்குற சம்பளத்துக்கு தகரம் கூட வாங்க முடியாது. ஏன் குட்டி இப்படி சொல்ற? மைக்காரரே, 1 கிராம் 13,000 ரூபாய் விற்கிறாங்க. என்னோட சம்பளமே 12,000 ரூபாய் தான். அப்புறம் எதுக்கு இங்க வந்த? ஜூஸ் குடிக்க கடைக்கு போனேன். 50 ரூபாய் சொன்னான். ஒன்னும் புரியலையே குட்டி. இங்க வந்தா நகை பார்க்குற மாதிரி ஃப்ரீயா ஜூஸ் குடிக்கலாம். என்னங்க இது, கஸ்டமருக்கு மதிப்பில்லையா? ஜூஸ் இன்னும் வரவே இல்ல. என்னங்க? கொஞ்சம் ஐஸ் போடுங்க. குடிக்கிறது ஓசி, இதுல ஐஸ் வேற. வாங்க மைக்காரரே. ஓடிடுவோம். இதுக்கு மேல இருந்தா அடிதான் வாங்கணும். வாங்க குட்டி சார் அண்ட் மேடம். வணக்கம். கோல்ட் செக்ஷன் எங்க இருக்கு? மேடம், இந்த கோல்டு பாருங்க, டிசைன் நல்லா இருக்கும். யோ, பணம் கட்டுறது நானு. விட்டா அவ கடையே விலைக்கு கேப்பா. என்ன குட்டி கோமணத்தோட வர்றீங்க? என் பொண்டாட்டி கூட நகை வாங்க போனேன். கோமணம் தான் மிச்சம், எல்லா காசும் காலி. வணக்கம் கத்தி சார். வணக்கம் மிக்கரே, நிம்மலுக்கு என்ன வேணும்? வியாபாரம் எப்படி போகுது? தங்கத்துக்கு மதிப்பு இருக்கிற வரை எங்களுக்கு பிரச்சனை இல்லை. குட்டி ரேஷன் கடையில 3000 வாங்கியாச்சா? மைக்கரே, அந்த சோகத்தை ஏன் கேக்குறீங்க? என்ன சோகம் குட்டி? என் பொண்டாட்டி அவளே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா. 1000 ரூபாய் போச்சா? என் மனைவி எந்த பெட்டியில ஒளித்து வைக்கிறான்னு எனக்கு தெரியும். நான் அதை எடுக்க வேண்டும். இந்த நியூ இயர்ல என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? இந்த நியூ இயர்ல இருந்து பெட்ல உச்சா போக கூடாது. என்ன குட்டி இவ்ளோ வேகமா ஓடி வர்ற? எங்க அப்பா கிட்ட ஒரு டவுட் கேட்டேன். என்ன டவுட் கேட்ட குட்டி? மதர் டங்னா என்னன்னு கேட்டேன். அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு? அம்மா, அதை கேட்டு எங்க அப்பா பார்த்து முறைச்சாங்க. எனக்கும் அடி உழுகுன்னு ஓடி வந்துட்டேன். அப்பா அதுக்கு என்ன சொன்னாரு? மதர் டங்னா நீலம்னு சொன்னாரு. உங்களுக்கு பிடிச்ச அண்ட் மிஸ் பண்ற பர்சன்? எங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். அவர் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்றேன். ஏன் உன் அப்பாவை இவ்ளோ பிடிக்கும்? என் அப்பா நிறைய ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட் கொண்டு வருகிறார். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் இல்லங்களை நோக்கி சாண்டா கிளாஸ் வருகிறேன். சாண்டா கிளாஸ் எது கேட்டாலும் கிடைக்குமா? கண்டிப்பா இந்த குட்டி சாண்டா உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப 10,000 கடன் கிடைக்குமா? நான் என்ன பேங்கா நடத்துறேன், ஒழுங்கா போயிடு. சாண்டா, நில்லுங்க நில்லுங்க. என்னம்மா இப்படி அவசரமா ஓடி வர்றீங்க? 1/2 கிலோ புளி, 1/4 கிலோ வெல்லம் வேணும். நான் என்ன மளிகை கடையா நடத்துவேன், போமா அங்கிட்டு. சாண்டா, எனக்கு ஒரு gift கொடுப்பீங்களா? குழந்தைங்களுக்கு தான் கிஃப்ட், ஒன்ன மாதிரி குந்தாணிகளுக்கு இல்ல. நீ கொடுத்த gift சின்னதா இருக்கே, பெரிய gift இல்லையா? அங்க ஒரு கோட்டவுன் இருக்கு, அங்க போய் கேளு. ஏசப்பா, முடியல. இவங்க எல்லாரையும் நீங்க தான் ரட்சிக்கணும். சாண்டா, ஏன் கிறிஸ்துமஸ்க்கு எல்லாருக்கும் gift கொடுக்கறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அன்பை பகிரணும் தான் gift கொடுக்கறோம். முதல்ல கல்யாண பொருத்தம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பாருங்க. வீட்ல இவங்க சண்டை ஓஞ்ச பாடில்ல. என்ன குட்டி வேகமா போறீங்க? எங்க அப்பா என்ன பார்க்க கூப்பிட்டு போறேன்னு சொன்னார். அதான் பேம்பஸ் வாங்க போறேன். ஒரு தத்துவம் சொல்லு குட்டி. என்னதான் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கினாலும் சொறி நாய் துரத்துனா ஓடித்தான் ஆகணும். ஒரு தத்துவம் சொல்லு குட்டி. வாழ்க்கையில ஒருத்தன் அமைதியா இருக்கானா எங்கேயோ சமத்தியாக அடி வாங்கியிருப்பான். என்ன குட்டி கண்ணம் கொஞ்சம் வீங்கி இருக்கு? என் பொண்டாட்டி கூட பேய் படம் பார்த்தனுங்களுக்கு. அப்புறம் என்ன ஆச்சு? பேயை பார்த்தோன்னே என் பொண்டாட்ட கத்துனாக்கு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நானும் உன்னை டெய்லி பார்க்குறேன், இன்னைக்காவது கத்திருக்கணும்னு கேட்டேன். அதான் அடிச்சிட்டா. என்ன செல்லம் சோகமா இருக்கீங்க? என் பொண்டாட்டி 3 மாசம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. நீங்கள் அதற்கு மகிழ்ச்சியா இருக்க வேண்டாமா?
என் மனைவி சொன்ன 3 மாதங்கள் இன்றுடன் முடிவடைகின்றன.